வெளியூர்ல நடக்க போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதேதோ பொய் சொல்லிட்டு ஆஃபீஸ்ல லீவ் வாங்கி ட்ரெயின் பஸ்ஸு அப்படின்னு எதுலையுமே அட்வான்ஸா டிக்கெட் புக் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி ஃபங்க்ஷன்ல போய் நின்னோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வாங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா வராத ஒருத்தங்க பேரை சொல்லி அவங்களையே நீங்க சேர்த்து கூட்டு வரல, அவங்க வருவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்மகிட்டே 100 தடவை சொல்லுவாங்க. நமக்கு அப்ப எப்படி இருக்கும்? கோபம் வரத்தானே செய்யும். ஆனா நம்மள 100க்கு 95% பேரு இதே தப்பத்தான் வேற டைமென்ஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம மேல உண்மையான அன்பு, அக்கறை, பாசம் இருக்கிறவங்க நம்ம பக்கத்திலேயே நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட வேல்யூ நமக்கு புரியவே செய்யாது. அவங்கள நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அவங்கள டேக்கிங் ஃபார் கிராண்டடா நாம எடுத்துப்போம். ஆனா அதே சமயம் நாம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், நாம இருக்கோமா இல்லையா அப்படின்னு கூட தெரிஞ்சிக்க விரும்பாத சில சுயநலம் பிடிச்ச மனிதர்கள் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. நமக்கு அவங்க தான் பெருசா தெரிவாங்க, நம்ம அவங்கள தான் வேல்யூ பண்ணுவோம். அவங்க நம்ம கூட பேசலையே, அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அதே சமயம் நம்ம கூட நம்ம மேல உண்மையான அன்பு அக்கறை வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு அதை நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை நம்மள நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதே இல்லை. காலங்காலமா இதுதானே இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. லெட்ஸ் திங்க் ஓவர். யார் மாறணும், எப்படி மாறணும் அப்படிங்கிறத. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மனக்குரலுடன்.